வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுமார். இது உங்கள் டைமண்ட் எபிக்ஸ். ரோட்டில் இருக்கும் பள்ளமேடு, நம்ம போகிறது கோயம்பேடு. டிக்கெட் எடுத்து உக்காந்துருக்கோம். போகிற இடம்லாம் டிராஃபிக் இருந்தாலும் உள்ளே நுழையும் போது நுழைவு வாயில் வழியாக உள்ளே போகிறோம். சென்னை புறநகர் பேருந்து நிலையம். முதலமைச்சர் கலைஞர் சட்டப்பேரவை பொன்விழா நுழைவு வாயில் வழியாக உள்ளே நுழைஞ்சி வந்திருக்கோம். நான் நேராக விஷயத்தையே சொல்ல வரேன். 22 வருஷமாக இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டில் இருக்குது. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என்ற பெயர் சூட்டினவங்க செல்வி ஜெயலலிதா 2002ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவங்க கையால் திறந்து வச்சாங்க. ஆனால் 1999 கலைஞர் கையால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம். இதற்காக 3 வருஷம் நேரம், 104 கோடி பணம், சென்னைக்கு நடுவில் 36.5 ஏக்கர் இடம் செலவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களுக்கும் இந்த இடத்துலேருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதனால தான் இந்த இடம் ஆசியாவிலேயே 2வது பெரிய பேருந்து நிலையம்னு சொல்லிக்கிறாங்க. இதில் இல்லாத வசதியே இல்லைங்க. ஆமாங்க, இங்கே எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. உணவாக இருக்கட்டும், தங்க இடமா இருக்கட்டும், பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம்மாக கூட இருக்கட்டும், இது எல்லாமே உள்ளே கிடைக்கும் நம்மளுக்கு. தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போகணுன்னாலும் இங்கே நின்னா மட்டும் போதும், பேருந்து வசதி நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுக்குமா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கூட கிளம்பலாம். அந்த அளவுக்கு வசதி இங்கே இருக்கும். இங்கே இருக்கவங்க எல்லோரும் கீழே தான் படுத்திருப்பாங்க. ஆனால் தூங்குறதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சில கட்டணங்கள் இருக்குது. ஆனால் இங்கே தண்ணி இலவசம், கழிப்பறை இலவசம். இது கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியம். யாருமே இல்லை, துணையே இல்லைன்னா கூட இங்கே நம்ம பேருந்து ஏற முடியும். அந்த அளவுக்கு நம்பிக்கையான இடம் இந்த இடம். இங்கே இருக்க ஊழியர்களும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மக்களுக்கு. இங்கே சில பேர் குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் எவ்வளவு தான் மழை வெயிலுன்னு இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து மக்கள் பேருந்துக்காக நிற்கிற கூட்டம் மட்டும் குறையவே குறையாது. மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலவே பல வியாபாரிகள் இங்கே பல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வரும் பயணிகளுக்கு வழி காட்டுறதுக்காகவே பல ஆட்டோ ஊழியர்கள் கூட இங்கே தினம் தங்களோட பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மூடப்போகும் இந்த சிஎம்பிடி பேருந்து நிலையத்தை நான் கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே தான் வந்தேன். அந்த இடத்த நான் பார்த்து பதிவெடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம சந்திக்க போகிற இடம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இங்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கு 104 சீட். டாடா, பை பாய், மீண்டும் சந்திப்போம்.